அனைவருக்கும் சேஷப்பிரியாவின் அன்பு வணக்கம். படித்ததில் எனக்கு பிடித்தது சீக்கிரம் வா கண்ணா. ஒரு ஊர்ல ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் தினமும் வீடு வீடா போய் பகவத்கீதை பாசுரங்களை பாடி உபதேசம் பண்ணிட்டு இருந்தார். அவரோட பாடல்களை கேட்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவர் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவார். அங்க பாடி முடிச்சதும் அவங்க குடுக்கிற உணவை சாப்பிடுவார். மேற்கொண்டு அவங்க குடுக்கிற பொருள்களை வீட்டுல மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுப்பார். இப்படிதான் அந்த பண்டிதர் தன்னோட குடும்பத்தை நடத்திட்டு வந்தார். ஒரு நாள் வழக்கம் போல அந்த பண்டிதர் பகவத்கீதை பாடல்களை பாடுறதுக்காக தெருவுல நடந்து போயின்னு இருந்தார். அது அதிகாலை நேரம். ரொம்ப இருளாதான் இருந்தது. அந்த சமயத்துல அவரோட எதிர்ல ஒரு திருடன் வந்தான். அவன் அந்த பண்டிதரை தடுத்து நிறுத்திட்டான். அவன் கையில பளபளன்னு கத்தி, உன்கிட்ட இருக்கிற பொருளை எல்லாம் எனக்கு குடு அப்படின்னு அதிகாரமா பேசினான். அந்த பண்டிதர் சிரிச்சார். என்கிட்ட எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சொன்னார். அவர் பயப்படாம சிரிக்கிறத பார்த்துட்டு திருடனுக்கு ஒரே குழப்பம். இருந்தாலும் உன்கிட்ட மறைச்சு வச்சிருக்கிற எல்லா பொருளையும் குடு அப்படின்னு சொன்னான். பண்டிதர் கொஞ்சம் பயந்து போயிட்டார். உண்மையாவே என்கிட்ட எதுவுமே இல்லப்பா. நானே ஒரு வீடா போய் இந்த உலகத்துக்கே அதிபதியான அந்த கண்ணனோட கதைகளை பாட்டா பாடுவேன்பா. அந்த மாய கண்ணனை வர்ணிச்சு நான் பாடுற பாடல்கள்ல கேக்குறவங்க மயங்கி போயிடுவாங்க. அப்புறம் அவங்க தர்ற பொருள்கள கொண்டுதான் என் குடும்பத்தையே நடத்துறேன். என்ன பணக்காரன்னு தப்பா நினைச்சிட்டப்பா. சரி பரவால்ல. இப்போ என் நிலைமை உனக்கு புரிஞ்சுதா? தயவு செய்து என்னை இங்கேந்து போக விடுப்பா என்று நிதானமாகத்தான் சொன்னார். அந்த திருடனுக்கு ஏமாத்தமா இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒரு யோசனை. சரி, நீங்க இப்ப எங்க போறீங்க? கொஞ்சம் மரியாதையாவே கேட்டான் திருடன். அப்பா, நான் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல கண்ணனோட லீலைகள பத்தி கதை சொல்ல போறேன். அங்க இருக்கிறவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. என்னோட கதையில அப்படியே மயங்கிடுவாங்க. வேணும்னா நீ இங்கேயே நில்லு. நான் போயிட்டு இந்த வழியா தான் வருவேன். எனக்கு அவங்க என்ன பொருள்கள் தராங்களோ அத்தனையும் உனக்கே கொடுக்கிறேன்பா என்று கெஞ்சினார் பண்டிதர். ஆனால் அந்த திருடனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவன் வேறு வழி சொன்னான். நீங்க அந்த கண்ணனை பத்தி கதை சொல்லும்போது எல்லாரும் மயங்கிடுவாங்கன்னு சொல்றது உண்மையா அப்படின்னு கேட்டான். ஆமாம்பா, சத்தியமான உண்மை. அவங்களுக்கெல்லாம் கண்ணன் மேல ரொம்ப பக்தி என்றார். அப்படின்னா நானும் உங்க கூட வரேன். நீங்க கதை சொல்லும்போது அவங்க மயங்கினதுக்கு அப்புறம் நான் அந்த பணக்கார வீட்ல இருக்கிற பொருளை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னான் திருடன். இத அந்த பண்டிதர் எதிர்பார்க்கவே இல்ல. அவருக்கு இந்த திட்டத்துல உடன்பாடும் இல்ல. ஆனா அவருக்கு வேறு வழியும் இல்லையே. அதனால அவனையும் அழைச்சிண்டு போனார். அந்த வீட்டுக்கு போனதும் அங்கே இருந்த நல்ல மனிதர்கள் அந்த திருடனுக்கும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பண்டிதர் கதை சொல்ல ஆரம்பிச்சாரு. திருடனும் கிருஷ்ண பக்தன் போல நடிச்சுட்டு இருந்தான். கூடவே அவங்கெல்லாம் எப்பதான் மயங்குவாங்களோ அப்படின்னு நோட்டம் விட்டுண்டே இருந்தான். கொஞ்ச நேரம் ஆனதும் தன்னையே மறந்து கண்கள்ல கண்ணீர் வழிய பக்தி பெருக்குல கதை சொல்லிண்டே இருந்தார் பண்டிதர். அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் கண்கள அகல விரிச்சு சந்தோஷத்தோட கண்ணனோட மகிமைகள ரசிச்சுட்டு இருந்தாங்க. திருடனும் கதைய கவனிக்க ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல பண்டிதர் சொன்னார், இங்கிருந்து கொஞ்ச தூரத்துல தான் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தோட பேரு பிருந்தாவனம். அங்கதான் குழந்தை கண்ணன் தினமும் வருவான். அவன் விலை உயர்ந்த கற்களால பதிக்கப்பட்ட தங்கத்தாலான நகைகள் நிறைய அணிஞ்சுட்டு இருப்பான். உலகத்துல இருக்கிற அத்தனை சொத்துக்களும் அவனுடையது தானே. அவனுக்கு யாருக்கிட்டயும் பயமில்ல. அப்படிப்பட்ட கண்ணன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆலமரத்தடியில
எப்பொழுதும் புல்லாங்குழல் வாசிச்சுண்டே இருப்பான். அவனுக்கு பயமே இல்ல. ராத்திரியா இருந்தாலும், பகலா இருந்தாலும் அவனுக்கு கவலையே இல்ல. யாராலயும் அவங்கிட்ட கொள்ளையடிக்கவே முடியாது. ஆனா, "கண்ணா, கண்ணா" அப்படின்னு மனம் உருகி கூப்பிட்டாலே போதும். நமக்கு தேவைக்கும் மேலாக அள்ளி அள்ளி தர்ற வள்ளல் அவன். இப்படி கண்ணனை பற்றி வர்ணித்துக் கொண்டே போனார் அந்த பண்டிதர். இதையெல்லாம் கேட்டதும் திருடன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஓ, கண்ணன் பெரிய பணக்காரன் போல தெரியறதே. அதுல வேற அவன் தனியா வரானாமே. அப்படியேப்பட்ட பணக்காரங்கிட்ட போய் பொருளை வாங்கிக்காம இங்க இருக்கிறதே வீண் வேலையா இருக்கும் போல இருக்கே என்று நினைத்தான். உடனே சொல்லாமல் கொள்ளாமல் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பி தன்னுடைய வீட்டிற்கு போய்விட்டான் திருடன். இன்னைக்கு நான் கண்ணா அப்படின்ற ஒரு குழந்தைகிட்ட கொள்ளையடிக்க போறேன். இந்த உலகம் முழுக்க அந்த கண்ணனோட தான். அவன்தான் பெரிய பணக்காரனா என்று அந்த திருடன் தன் மனைவியிடம் சொன்னான். அது மட்டுமல்ல, அந்த கண்ணனின் அடையாளங்களை வர்ணித்தான். மச்சான், நீ சொல்றத பார்த்தா கண்ணன் ரொம்ப சின்ன பையனா இருப்பான் போல இருக்கே. பாவம் அவன். கத்தி வச்சிலாம் அவன மிரட்டிடாத. தித்திப்பு பலகாரம் சுட்டு தரேன் மச்சான். ருசிக்கு மயங்கி அந்த கண்ணனே ஏமாந்துடும் என்று திருடனின் மனைவி சந்தோஷத்துடன் பலகாரம் சுட்டு கொடுத்து அனுப்பினாள். அந்த திருடன் வேக வேகமாக புறப்பட்டான். கண்ணனை பார்த்துவிட வேண்டும் என்று உறுதி எடுத்தான். காலில் பீந்து போன செருப்பு. நடந்து நடந்து அந்த திருடனின் உடல் சோர்வடைந்தது. ஆனால் மனதில், கண்ணா, உன்னை பார்க்காம நான் ஓயவே மாட்டேன் என்று ஓயாமல் சொல்லிக் கொண்டான். இரவு நேரம், காரிருள். கற்களும் முட்களும் இருந்த அந்த இடத்துக்கு வந்தான் திருடன். அங்கேதான் அந்த பண்டிதர் சொன்ன ஆலமரம் இருந்தது. அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. கண்ணா, நீ எப்படி இருப்ப? நீ ரொம்ப அழகா இருப்பியாமே. உன்னை பத்தி கேக்கும்போது எல்லாரும் மயங்கிடுவாங்களாமே. உன்னை பார்த்ததும் நான் மயங்கிடக்கூடாது என்று கலங்கினான் திருடன். மாய கண்ணன்னு அந்த பண்டிதர் வேற சொன்னாரே என்று யோசித்த திருடன் பக்கத்தில் இருந்த செடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். அங்கே இருந்த முட்கள் திருடனின் உடம்பை கிழித்தன. ரத்தம் வடிந்தது. வலியில் துடித்தான். "சீக்கிரம் வா கண்ணா, சீக்கிரம் வா கண்ணா" என்று அவன் உதடுகள் வலி தாங்காமல் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தன. வைகுண்டத்திலிருந்து இதையெல்லாம் கவனித்த கிருஷ்ணர் அந்த பக்தனின் வேதனையை பார்த்தார். அவன் முன் தோன்றுவதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அப்பொழுது ருக்மிணி கேட்டாள், "அவன் பக்தன் அல்லவே, அவன் ஒரு திருடன். உங்களையே கொள்ளையடிக்க வந்தவன். இவனுக்கா இந்த அவசரம்?" என்றாள் ருக்மிணி. கிருஷ்ணர் சிரித்தார். "இந்த திருடன் நான் இருக்கிறேன் என்பதை சந்தேகமே இல்லாமல் முழுமையாக நம்புகிறான். என்னிடம் மட்டுமே அவனுடைய தேவைகள் முழுவதும் நிறைவேறும் என்று நம்பி வெகு தூரத்திலிருந்து மிக சிரமப்பட்டு வந்திருக்கிறான். தன்னுடைய உடல் வேதனைகளை தாங்கிக் கொண்டு என்னுடைய வரவிற்காக என் நாமத்தை உச்சரித்து காத்திருக்கிறான். இவன்தான் உத்தமமான பக்தன். இப்படிப்பட்ட பக்தர்களால் கொள்ளையடிக்கப்படுவது கூட எனக்கு மிக இனிமைதான்" என்று புறப்பட்டு விட்டார் கிருஷ்ணர். திருடன் இருந்த இடத்தின் எதிரிலிருந்த ஆலமரத்திற்கு அந்த மாய கண்ணன் ஒரு சிறுவனாக வந்தான். திருடனின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய நிறைய நகைகளையும் அணிந்து வந்திருந்தான் கண்ணன். திருடன் மறைவிலிருந்து உடல் வலியுடன் மெதுவாக வெளியில் வந்தான். மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய குரலை கடுமையாக்க முயன்றான் திருடன். ஆனால் உடல் வலியின் வேதனையால், "கண்ணா, நல்ல வேளையா என் உயிர் போறதுக்கு முன்னாடி வந்துட்டியே. உனக்கு கோடி கும்புடு கண்ணா. இந்தா, இந்த பலகாரத்தை எடுத்துக்க" என்றான் திருடன். கண்ணன் ரசித்து ருசித்து சாப்பிட்டான். கண்ணன் சாப்பிட்டதும், "கண்ணா,
உன்னோட எல்லா ஆபரணங்களையும் எனக்கே குடுத்துடு என்று முனகி கெஞ்சும் பாவனையில்தான் திருடனால் பேசவே முடிந்தது. கண்ணன் சிரித்துக்கொண்டே எல்லாவற்றையும் திருடனுக்கு கொடுத்து விட்டான். திருடன் மகிழ்ச்சியுடன் கண்ணனுக்கு நன்றி சொல்லி தன் கிராமத்திற்கு திரும்பி வந்தான். ஆனால் தன் வீட்டிற்கு போகாமல் நேராக பண்டிதரிடமே சென்றான். அந்த ஆபரணங்களில் பாதியை அவருடைய பாதத்தில் வைத்தான் திருடன். பண்டிதருக்கு தூக்கி வாரி போட்டது. இதெல்லாம் என்ன என்றார். திருடன் சொன்னான், நீங்க தானே கண்ணன எனக்கு அடையாளம் காட்டினீங்க. அந்த மாய கண்ணன நான் நேத்து ராத்திரி கொள்ளையடிச்சிட்டு வந்துட்டேன். இது உங்களோட பங்கு. அந்த கண்ணன பத்தி என்கிட்ட சொன்னதுக்கு கைமாறாதான் இத குடுக்கறேன். இனி எனக்கு திருடுற தொழிலே செய்ய வேண்டாம். அந்த அளவுக்கு செல்வம் வந்திருக்கு. உண்மையிலேயே அந்த கண்ணன் ரொம்ப வசதியானவன் தான். அவன நம்பி போனா ஏமாத்தவே மாட்டான். இப்படி பெரிய தத்துவத்தை சர்வ சாதாரணமாக அந்த திருடன் சொன்னான். பண்டிதருக்குத்தான் திருடன் மேல் நம்பிக்கையே வரவில்லை. ஆனால் நகைகளை பார்த்த பிறகு அவருக்கு உடல் நடுங்கியது. அப்பா, நான் இத்தனை வருஷமா பூஜை பண்றேன். கண்ணன நேர்ல பார்த்ததே இல்லையே. உனக்கு எப்படி கிடைச்சாரு என்றார் கலக்கத்துடன். மேலும் திருடனை தன்னை அழைத்துப் போய் கண்ணனை காட்டும்படி வேண்டிக் கொண்டார். திருடனின் மனதை அந்த மாய கண்ணன் ஏற்கனவே கொள்ளையடித்து விட்டிருந்ததால் திருடன் மீண்டும் அந்த கண்ணனை பார்க்க தனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்த்தது என்றுதான் நினைத்தான். அதனால் தன் உடல் வலியை மறந்தான். பண்டிதருடன் மீண்டும் பிருந்தாவனத்திற்கு விரைந்தான். பொழுது விடிவதற்கு முன்பே அதே இடத்திற்கு சென்றார்கள். செடிகளின் பின்னே இருவரும் மறைந்து கொண்டனர். இருவருக்குமே முட்கள் குத்தின. உடல் காயமடைந்தது. ஆனால் திருடனின் உடம்பில் ஏற்கனவே காயங்கள் இருந்ததால் உடலே இரண்டாக பிளந்தது போல வலித்தது. பண்டிதருக்கும் உடம்பிலிருந்து ரத்தம் கசிய ஆரம்பித்தது. இருவரின் வாயிலும் ஒரே நாமம்தான், சீக்கிரமா வா கண்ணா, சீக்கிரமா வா கண்ணா என்று வேண்டத் தொடங்கினர். இந்த முறை உடனே கண்ணன் தோன்றினார். இருவருமே அவரை கண்டார்கள். பண்டிதரின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் வாழ்க்கை முழுசும் ஆசைப்பட்ட என் தெய்வத்த நீ முதல்ல அடைஞ்சிட்ட. நீ பாக்கியசாலிப்பா. உன்னாலதான் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சுது என்றார் பண்டிதர். அவர்களின் மடியிலிருந்து தரையில் சிதறி விழுந்த விலை உயர்ந்த நகைகளை கூட கவனிக்காமல் இருவருமே கண்ணனின் புல்லாங்குழல் இசையில் மயங்கி கிடந்தனர். இப்படியாக இந்த கதை முடிகிறது.